ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிமே டிகோட். ஈமோ யாருன்னு இங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒன் பீஸோட பெரிய மிஸ்ட்ரியே அவ தான். கொரோசிஸ் மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க கூட அவன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 800 இயர்ஸா வாழ்ந்துட்டு இருக்கா. ஷீ இஸ் இம்மார்டல். இதுல இன்னும் ஸ்பைசஸ் ஆட் பண்ற மாதிரி மெரி ஜோஸ்ல இருக்கிற நேஷனல் ட்ரெஷரை வச்சு வேர்ல்டே ஷேக் பண்ண முடியும்னு டொஃப்ளமிங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பான். தியரி படி பார்த்தா அந்த ட்ரெஷர் ஒன்று ஈமோட ரியல் பாடியா இருக்கணும், இல்லாட்டி ஏஷியன் வெப்பன்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு சீக்ரெட்டா இருக்கணும். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஈமுக்கு டி கிளான்ல இருக்கிறவங்கள பார்த்தா அள்ளு விட்டுரும். அதனாலதான் டி கிளான்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களையும் கொல்லணும்னு நின்றுட்டு இருக்கா. ஓடா முன்னாடியே ஒரு இடத்துல ஹிண்ட் பண்ணியிருப்பாரு, டி கிளான்ல இருக்கிறவங்க எல்லாருமே காட்ஸோட நேச்சுரல் எனிமீஸ்ன்ட்டு. இங்க காட்ஸ்ன்னு மென்ஷன் பண்றது ஈமோவை மட்டும்தான். அவ தான் இந்த வேர்ல்டோட ஃப்ரீடமை மறைச்சு நின்றுட்டு. என்னைக்கு லூஃபி வந்து கியர் 5 ஓபன் பண்ணி நிக்கா ஃபார்ம் எடுத்தானோ அன்னையிலேருந்து ஈமுக்கு சரியான டென்ஷன். ஏன்னா நிக்கா யாரு? சன் காட், ஃப்ரீடம்காக போராடுறவன். ஈமு யாரு? டார்க்னஸ், கண்ட்ரோல் பண்ணணும்னு நிக்கிறவ. சன் காட் விசஸ் டார்க்னஸ், ஃப்ரீடம் விசஸ் கண்ட்ரோல். இதுதான் ஒன் பீஸோட பெரிய கிளாஷா இருக்க போகுது. ஃபைனல் வார் இப்படிதான் இருக்கும். கூஸ் பம்ப்ஸ் கேரண்டி. இது வரைக்கும் ஒன் பீஸ் பார்க்காதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒன் பீஸ்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த அனிமேவை பார்க்க சொல்லுங்க. அது வரைக்கும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா?